அரவிந்த் ரமேஷ் அவர்களே மற்றும் பல்வேறு தொகுதிகளில் போட்டியிடுகின்ற திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களே, தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏகாப்பட்டையிலே போட்டியிடுகின்ற தம்பி பாலசுப்ரமணியம் உதயசூரியல் சின்னத்திலே உங்களுடைய அன்பான வாக்குகளை வேண்டி விரும்பி இங்கே இருக்கின்றார். ஆலந்தூரில் அன்பரசன் இருவாக்கத்திரு தனசேகரன் பிஏ, வேளச்சேரியிலே வாகை சந்திரசேகர், சோழிங்கநல்லூரில் அரவிந்த ரமேஷ் போட்டியிடுகின்றார்கள் என்றால் நான் இந்த தொகுதிகளிலே போட்டியிடுகிறேன் என்றுதான் என்னை பொறுத்தவரையிலே பொருள். யார் போட்டியிட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போட்டியிட்டால் அவர்கள் அண்ணாவின் தம்பிகள், இந்த நாட்டு மக்களுக்காக உழைக்கக்கூடிய அரும்பெரும் செல்வங்கள். அவர்களை நீங்கள் விருதம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு நடைபெறுகிற இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்கிறேன் என்றால் உங்களுடைய அன்புக்கு, உங்களுடைய கருணைக்கு, உங்களுடைய எதிர்காலத்தை எளிமிக்கதாக ஆக்க வேண்டும் என்கின்ற அந்த அக்கறைக்கு நான் செலுத்துகின்ற கடமை என்பதை உங்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு பெரிய கூட்டம் இங்கே ஒரு வரவேற்பு நிகழ்ச்சிக்காக கூடியிருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பெரிய வெற்றியை பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையை யாராக பெற்றுக் கொண்டதென்ற உங்களுடைய வரவேற்பை காணும் பொழுது, உங்களுடைய இனிய முகங்களை காணும் பொழுது, படுகின்ற கஷ்டங்களுக்கு அளவற்ற துன்பங்களை இந்த நாட்டு மக்கள் கடந்த 5 ஆண்டு காலமாக அனுபவித்திருந்தார்களே, அதற்கு பரிகாரமாக நீங்கள் எங்களுக்கு தரப்போகின்ற பரிசுதான் நாளைய தினம் நீங்கள் தர இருக்கின்ற வெற்றி என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு நான் ஒரு சில கருத்துக்களை இங்கே சொல்ல விரும்புகின்றேன். கடந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்று அது யாரால், எந்த காரணத்தால் நம்மால் தான் அவர்களை இதுவரையிலே இந்த நாட்டிலே ஆளுவதற்காக போகிறது என்று விட்டு அவர்கள் மக்களை சுரண்டி, மக்களின் வாழ்வை சுரண்டி, மக்களை பற்றி கவலைப்படாமல் தங்களை பற்றியே கவலைப்பட்டு தங்களுக்காகவே இந்த ஆட்சி இருக்கிறது என்று ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு நடத்திய தர்பாரில் எந்தெந்த காரியங்கள் நடைபெற்றது என்பதை நான்
வெகு தூரம் சென்று சொல்ல வேண்டியதில்லை. தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழகத்தின் தலைநகராம் சென்னை மாநகரத்தில் ஏற்பட்ட வெள்ளச்சேதங்களை பார்வையிடக்கூட வராத ஒரு முதலமைச்சரை நான் பெற்றிருக்கின்றோம். அவ்வளவு பெரிய முதலமைச்சர் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், மற்ற கட்சிகளின் சார்பில், எல்லா எதிர்கட்சிகளின் சார்பில் எடுத்துரைத்தும் கூட அவர்களுக்கு சென்னையில் வந்தவர்களெல்லாம் தெரியவில்லை. சென்னையிலே வெள்ளம் வந்தால் அதை தடுப்பதற்கு முடியவில்லையே என்று தவித்து கிடந்த நாங்கள் ஆங்காங்கு நம்முடைய கழக தொடர்களையும் மற்ற கட்சியின் தொடர்களையும் அனுப்பி அவர்கள் வேலை பார்த்து மக்களை காப்பாற்றுகின்ற அளவுக்கு தமிழ்நாட்டிலே ஒரு அரசு, அதை பற்றி கவலைப்படாத அரசு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட கழகத்தினுடைய தோழர்கள், காவலர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்வீரர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் கடந்த புயல் வெள்ளத்தின் போது தமிழ்நாட்டிலே எந்த அளவுக்கு பணியாற்றார்கள் என்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்தீர்கள். ஆனால் நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. அதை பற்றிய கவலைகளுடைய கதையே கிடையாது. அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். விழித்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இந்த வெள்ளத்தை கண்டு விலகலத்து போய் மக்களை எப்படி காப்பாற்ற முடியும் என்ற கவலையோடு நான் பதவித்தளித்த போது அவர்கள் உல்லாசமாக இருந்தார்கள். நம்மை பற்றி அவர்கள் எகழாக செய்தார்கள். என்னை பொறுத்தவரையில் நான் பக்கத்திலே உள்ள கிராமங்களுக்கெல்லாம் சென்று அங்குள்ள மக்களை எல்லாம் பார்த்து அவர்கள் பிளவு கஷ்டங்களை எல்லாம் அறிந்து ஆவண செய்ய வேண்டும் என்று அவர்களுக்காக பாடுவிட்டேன். இதெல்லாம் என்னுடைய சுய விளம்பரத்திற்காக சொல்வதல்ல. பொது நலத்திலே யார் தங்களை நுழைத்துக் கொள்ளாலும் அவர்களுக்கு மக்களை பற்றிய கவலை இருக்க வேண்டும். மக்களை பற்றிய கவலை எங்களுக்கு கிடையாது என்று சொல்லிவிட்டு அவர்கள் தங்களுடைய மக்களை என்று எழுதலாம் தங்களுடைய குடும்பத்திலே உள்ள சிலரை வைத்தான். அவர்களுக்காகத்தான் இந்த நாட்டிலே அவர்கள் ஆட்சி நடத்துகிறார்கள். ஏமாந்த காலத்தில் ஏற்றக்கொண்டோர் புதிய நம்மோடு சென்றால் புதுமக்களுக்கு புதுளவு மதிப்பு இழந்திருக்கிறாரா என்ற அந்த கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய வகையிலே யாரும் இல்லை. அவர்கள் பதிலளித்தாலும் அது மக்களுக்கு பசியாகவோ அவர்கள் வாழவோ அவர்கள் வீழ்ச்சியிலே இருக்கவோ எதுவும் பயப்படவில்லை. அவர்கள் ஆச்சரியை இருந்தார்கள். சம்பரம்பாக்கம் ஏறி உடைந்து அது உடைந்த காரணத்தால் எப்படி உடைந்தது என்பதை பற்றி கூட கவலைப்படாமல், யார் உடைத்தது என்பதை பற்றி எல்லாம் விசாரிக்காமல் செம்பரம்பாக்கம் ஏறி உடைந்த போது மிதந்த பிணங்களுடைய எண்ணிக்கையை 100க்கு மேற்பட்ட பிணங்கள். அந்த பிணங்களை, அந்த சாவுகளை, அந்த கொடுமைகளை ஏன் என்று கேட்க, எப்படி நடந்தது என்று கேட்க சென்னை சைதாப்பேட்டையில் திமுக தலைவர் கருணாநிதி தற்போது தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். அப்போது பேசிய அவர் வரும் தேர்தலில் திமுக மாபெரும் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். மேலும் மக்களை பற்றி கவலைப்படாத ஆட்சி 5 ஆண்டுகளாக நடந்து வந்ததாகவும் கூறியிருக்கிறார். இந்த நேரலை காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். இதனை எண்ணி பார்த்து நம்முடைய தோழர்கள், நம்முடைய காவலர்கள், நம்முடைய தகுதியாளர்கள்
நம்முடைய கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் தோழர்கள் அவ்வளவு பேரும் இனியாவது நடுவுகின்ற நாசகார ஆட்சிக்கு விடை கொடுக்க வேண்டும், அதற்கு தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். உங்களுடைய பரபரப்பை, உங்களுடைய பதற்றத்தை என்னால் உணர முடிகிறது. ஆனால் சக்தியற்றதாக இருக்கின்றேன். நான் இப்பொழுது இந்த சக்தியை எனக்கு சாருங்கள். அந்த சக்தியைத்தான் வருகிற தேர்தலிலே நீங்கள் எனக்கு வழங்க வேண்டும். அந்த சக்தியை பயன்படுத்தி, அந்த வரலாறையை பயன்படுத்தி இன்றைக்கு நிறைவேறுகின்ற சூதாட்ட சர்க்காரை, இன்றைக்கு நிறைவேறுகின்ற சூழ்ச்சி சர்க்காரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள் விரட்டி அடிப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அந்த இடத்தில் தவறுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு பெற்ற திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம். நீங்கள் நான் கருதுகிறேன், நம்புகிறேன். நடைபெறுகிற சுற்றுப்பயணங்களை எல்லாம் பார்க்கிறேன். என்னுடைய மகன், உங்களுடைய தோழர், நம்முடைய ஸ்டாலின் ஊரெல்லாம் சுற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் கால்படாத என்கின்ற அளவுக்கு ஸ்டாலின் சுற்றுப்பயணம் செய்கிறார். அந்த சுற்றுப்பயணம் கூடவா பயப்படாமல் போய்விடும். அவர் நடத்துகின்ற பிரச்சாரங்கள் கூடவா பயப்படாமல் போய்விடும். இந்த ஏழைகளுக்கு உறுதியாகிறாரா? ஏழை எளிய மக்கள் ஆளாட்டார்களா? இவர்களுக்குத்தான் ஆட்சி சொந்தமா? இவர்களுக்குத்தான் இந்த நாடு பட்டா போட்டு வைத்திருக்கிறதா? தயவு செய்து எடுத்து பார்த்து ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்தை கொண்டு வர அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். மாற்றம் என்றாலும் ஏமாற்றத்தை கொண்டு வருகிறார்கள். ஏமாற்றம் என்றைக்கும் யாரையும் எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆகவே உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். இங்கே ஆயிரக்கணக்கிலே கூலி இருப்பது பெரிதல்ல. உங்களுடைய அன்பான ஆதரவை எனக்கு வழங்கி, எனக்கென்றால் தனிப்பட்ட எனக்கல்ல, நம்முடைய இயக்கத்திற்கு வழங்கி, இந்த இயக்கத்திலே இருக்கின்ற திமுக, கம்யூனிஸ்ட் இயக்கம், காங்கிரஸ் இயக்கங்கள் மற்றும் தொழிலாளர்கள் அணிகள் இவர்களெல்லாம் முன்னுக்கு வந்து அவர்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி இந்த கழகத்தை, இந்த இயக்கத்தை இது நல்லாக விடுதலை இயக்கம் என்ற அளவிலே நம்முடைய ஐக்கியத்தை, நம்முடைய ஒற்றுமையை பலப்படுத்தி ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து ஒருவருக்கொருவர் அன்போடு பழகி, நாமெல்லாம் சகோதரர்கள், நாமெல்லாம் இந்த நாட்டு மக்கள், நமக்கு ஒரு தாழ்வு என்றால் அது நாட்டுக்கு வரக்கூடிய தாழ்வு என்ற அந்த அளவிலே நாம் நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நீங்கள் வலுவான அன்பான அதிபதியர்கள் வழியெல்லாம் என்னை நீங்கள் எந்த அளவிற்கு ஆதரத்து இங்கே அழைத்து வந்தீர்கள். அழைத்து வந்ததும் அக்கறதில்ல, உங்களுக்கு ஒரு ஆட்சியை நீங்கள் உருவாக்கி கொள்வது. அதை அப்படி உருவாக்குவதற்கு உங்களுக்கு உதவிட நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறி அளித்துள்ள இந்த இனிய ஆர்வம் மிகுந்த அன்பான வரவேற்புக்கு நன்றி கூறி சட்ட
சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரையை தொடங்கியுள்ள திமுக தலைவர் கருணாநிதி சென்னை சைதாப்பேட்டையில் பரப்புரை மேற்கொண்டார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். அப்போது பேசிய அவர் ஆளும் அதிமுக அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். வரும் தேர்தலில் திமுகவை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் தொண்டர்களையும் மக்களையும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதுகுறித்த விரிவான தகவல்களை அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம்.